இன்றைக்கி என்ன சைடிஷ் பார்க்க போகிறோன்னா, சாம்பாருக்கு தயிர் சாதத்துக்கு பெஸ்ட்டான சைடிஷ் தாங்க பார்க்க போகிறோம். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வறுவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது மசாலா பார்க்க போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு நமக்கு தேவையான கத்திரிக்காய் எந்த சைஸில் வேணால் கட் பண்ணி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கும் அதே மாதிரி எந்த சைஸில் வேணால் கட் பண்ணி எடுத்துகிட்டு வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் அதில் போட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு நல்லா எண்ணெயிலே வேகணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி முக்கால் பதம் வந்ததுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான மிளகாப்பொடி போட்டுக்கலாம். இந்த சைடிஷ் தயிர் சாதம், லெமன் சாதம், புளி சாதம், தக்காளி சாதம் எல்லாத்துக்குமே செம்ம சைடிஷாக இருக்கும். தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பு சேர்த்து நல்லா வேக விட்டு எடுத்துக்கிட்டு தயிர் சாதத்துக்கு பெஸ்ட்டான காம்பினேஷன். இன்றைக்கி லஞ்சுக்கு தயிர் சாதமும் இதுவும் தான் எடுத்துகிட்டு போனேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சமாக தயிர் சாதம், கொஞ்சமாக இட்லி உப்புமா, கொஞ்சமாக கிரேவி வச்சு சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டே முடிச்சிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,